ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல். 12ஆம் வகுப்பு சிறப்பு தமிழில் இருக்கக்கூடிய இயல் 2 கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். கடைசியாக அந்த பாடத்தில் இருக்கக்கூடிய புதினம், அந்த புதினத்துக்கான ஆசிரியர்கள், அவங்களுக்கு வழங்கப்பட்ட விருதுகள், அதை பற்றி பார்த்தோம். அந்த பாடத்தில் இருக்கக்கூடிய புக் பேக் கொஷின்ஸை பார்த்துடலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், சா கந்தசாமியின் சாயாவனம் புதினத்தின் படி கீழ்காண்பவை எதனோடு பொருந்தும் அப்படின்னா, ஆரண்யம் வானரப்படை, ஆரண்யம் அப்படின்னா வானரப்படை, மாங்குடி அப்படின்றது குமாரசாமி, மாங்குடி குமாரசாமி, கப்பக்காரர் ராமு, புலிப்பல் தலையாரி. இது அந்த சிறுகதையில் வரக்கூடிய அந்த நபர்களோட பேர் தான். அடுத்தது, நீங்கள் ரொம்ப சுருக்கமாக மரம் வெட்டுறீங்க, உங்கள் மாதிரி இங்கே யாரும் வெட்ட மாட்டாங்க. இது யாரிடம் கூறியது அப்படின்னா, பழனியாண்டி சிதம்பரத்திடம் கூறியது. இந்த மாதிரி சிறுகதைக்கு உள்ள இருக்கிறது டிஎன்பிஎஸ்சியில் மோஸ்ட்லி கேட்பாங்களா என்னன்னு தெரியல. ஆனால் ஒரு சில கேள்விகள் இந்த புக் பேக்கில் கேட்குற மாதிரி இருக்குது. ஸோ நம்ம அதை படித்து தான் ஆகணும். அதுக்காக எல்லாத்தையுமே ஒரு தடவை படிச்சிடலாம் அப்படின்றதுக்காக தான் நான் இதை கொடுக்குறேன். பாடப்பகுதியில் இடம்பெற்றுள்ள புதினங்களில் அதே பெயரில் திரைப்படமாக எடுக்கப்பட்ட புதினம் என்ன அப்படின்னா செம்மீன். செம்மீன் அப்படின்றது இதில் ஒரு பாடப்பகுதியாக இருக்குது. செம்மீன் அப்படின்ற பேர்லேயே ஒரு திரைப்படமும் எடுத்திருக்காங்க. அடுத்ததான், அக்கா நான் இங்கே வந்தது ஒருவேளை சாப்பாட்டுக்கு இல்லை, ஒரு வேலை போட்டு கொடுங்க அப்படின்றதுக்கு கேட்குறது யார் அப்படின்னா கம்சலை அப்படின்றவங்க ராகினிகிட்ட கேட்குறாங்க. கோடிக்கால் பூதமடா தொழிலாளி கோபத்தின் ரூபமடா, இது சாவில்லாத வார்த்தை, யார் கூற்று அப்படின்னா சுசீலா அப்படின்றவங்களுடைய கூற்று. பொருந்தும் இணையை கண்டறிக. சாயாவனம் திலகவதி, அது தவறு. சாயாவனம் யாரு? சா கந்தசாமி அவங்களுடையது. திலகவதி அப்படின்றவங்க கல்மரம். அப்போ மாறுதல் அசோகமித்திரன், அதுதான் சரியானது. மாறுதல் அசோகமித்திரன். கல்மரம் திலகவதின்னு பார்த்தோம். ஹெப்சிபா ஜேசுதாசன் அவங்க எழுதுறது புத்தம் வீடு. ஹெப்சிபா ஜேசுதாசன் புத்தம் வீடு. ஓகே, அடுத்ததான், ஒரு பதிப்பாளராகவும் இயங்கி சிறந்த உலக இலக்கியங்களை தமிழுக்கு அறிமுகப்படுத்தியவர் யார் அப்படின்னா ஜி திலகவதி. சிறந்த உலக இலக்கியங்களை தமிழுக்கு அறிமுகப்படுத்தியவர் ஜி திலகவதி. புத்தம் வீடு கதையில் வரும் அக்காணி என்பது என்ன அப்படின்னா குடிக்கும் பானம். புத்தம் வீடு கதையில அக்காணி அப்படின்னு வர்றது என்னன்னா குடிக்கும் பானம். அடுத்ததான், சுடுமண் சிலைகள் என்ற இவரது தமிழ் பாரம்பரிய கலைகள் பற்றிய குறும்படம் சர்வதேச விருது பெற்றது. இந்த விருதை பெற்ற நபர் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சா கந்தசாமி. சுடுமண் சிலைகள் அப்படின்ற தமிழக பாரம்பரிய கலைகள் பற்றிய குறும்படத்திற்கு விருது பெற்றவர் யார் அப்படின்னா சா கந்தசாமி. ஒழுக்கம் இருக்குதே அதுதான் பொன்னே பெருசு, மரக்காத்தி ஒழுக்கம் தான் மரக்கானுக்கு சொத்து அப்படின்னு சொன்னது யார்கிட்ட அப்படின்னா சக்கின்றவங்களுடைய கூற்று. சக்கி அப்படின்றவங்களுடைய கூற்று. அடுத்து, பொருந்தாத இணையை கண்டறிக. சின்னத்தாய் அப்படின்றவங்க அந்த கதையில் வரக்கூடிய இட்லிக்காரமாக தான். மாரிமுத்து ஆட்டோக்காரர், வெள்ளையன் கிளீனர், வீராசாமி அப்படின்றவங்க மேஸ்திரி கொடுத்துருக்காங்க. இல்லை கங்காதரன் அப்படின்றவர் தான் மேஸ்திரின்னு சொல்லுவோம். அடுத்து, பொருந்தாத இணை கருவேல மரம் முள், நெட்டிலிங்கம் சாது, பூவரசம் வைரம், ஈச்சமரம் போர், அதுதான் பொருந்தாதது. அடுத்து, யாரோ செய்த தவறுக்கு தன் அப்பாவி கணவன் பழியும் தண்டனையும் சுமக்கும்படியானது ராகினிக்கு தாங்க முடியாத வேதனை ஏற்படுத்தியது. ஒரு தளம் கட்டி முடித்த பின் அங்கு நடக்கிற மோசடியை கண்டுபிடிக்காததற்காக RRM காசியை வேலையை விட்டு அனுப்பினான். அப்போ கூற்று சரிதான், ஆனால் காரணம் தவறு. இந்த சிறுகதை காரணம் தவறு. நீங்க அவளுக்கு சொந்த அக்காவா? இங்க அவளுக்கு என்பது யாரை குறிக்கும்னா நிர்மலா அப்படின்றவங்கள தான் குறிக்கும். இதில் சாகித்ய அகாடமி விருது பெறாத பொருந்தாத இணையை கண்டறிக அப்படின்னா கல்மரம் திலகவதி. அது எப்போ அப்படின்னா 2005 சாகித்ய அகாடமி விருது பெற்றிருக்கும் கல்மரம். அப்பாவின் சிநேகிதர் அசோகமித்திரன் அப்படின்றது 1996 சாகித்ய அகாடமி விருது பெற்றிருக்கும். விசாரணை கமிஷன் 1998 சா கந்தசாமி அவங்க வாங்கியிருப்பாங்க சாகித்ய அகாடமி விருது. இப்போ தாய் மார்க்சிம் காக்கி மட்டும்தான் வாங்கலை. அடுத்து, பங்கஜத்துக்கு தன் தங்கையின் பழக்கத்தை சகித்து கொள்ள முடியாமல் போய்விட்டது. பங்கஜத்துக்கு தன் தங்கையின் பழக்கத்தை சகித்துக் கொள்ள முடியாமல் போய்விட்டது. உரிமையுடன் பிறர் பொருளை எடுத்து செல்லும் தைரியம் அவளுக்கு கிடையாது. இது கூற்று சரி, ஆனால் காரணம் தவறு. நன்றி பிளக்கையா நீவல்னா, ஆனால் கம்பளி காலெல்லாம் குத்துமே. இது பிளக்கையா நீவல்னா அப்படின்னு என்னன்னா தாய். அடுத்து, கோடிட்டங்களை நிரப்புக. கணையாளி இலக்கிய மாத இதழில் பல ஆண்டுகளாக ஆசிரியராக பணியாற்றியவர் யாருன்னா அசோகமித்திரன். கணையாளி இலக்கிய மாத இதழில் அசோகமித்திரன் பணியாற்றியிருக்காரு. பாரதியாரின் குயில்பாட்டை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தது யார் அப்படின்னா ஹெப்சிபா ஜேசுதாஸ். பாரதியாரோட குயில்பாட்டை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தது ஹெப்சிபா ஜேசுதாஸ். மார்க்சிம் கார்கி பிறந்த ஊரான நில்னி நோவோகார்டு உள்ள நாடு என்ன அப்படின்னா ரஷ்யா. நில்னி நோவோகார்டு அப்படின்ற நாடு எங்கே இருக்குது அப்படின்னா ரஷ்யா. தேங்க்யூ.